கரூரில் நடந்த தாவேகா பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த தாவேகா நிர்வாகி மோகன் உடல் கரூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அவரது சொந்த ஊரான ஈரோடு ஜம்பை பகுதியில் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. மோகனின் உடலை பெற்றுக்கொண்ட பார்வையற்ற தாய் சாந்தியும் உறவினர்களும் கதறி அழும் காட்சிகள் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. விஜய் பிரச்சாரத்தின் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் உடலை பார்த்து குடும்பத்தினர் கதறி அழும் காட்சி காண்போரை கலங்க வைக்கிறது. திண்டுக்கல் ஒத்தம்பட்டியைச் சேர்ந்த தாமரை கண்ணன் கரூரில் நடந்த தாவேகா பிரச்சாரத்திற்கு சென்ற நிலையில் நெரிசலில் சிக்கி உயிரிழந்தார். அவரது உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் நிறைமாத கர்ப்பிணியான அவரது மனைவி கதறி அழுதபோது துக்கம் தாங்காமல் மயங்கி விழுந்தார். அதேபோல் நெரிசலில் சிக்கி இறந்த வடக்கு தளிப்பட்டியைச் சேர்ந்த சங்கர் கணேஷின் உடலை பார்த்து அவரது மனைவி கதறி அழுததும் வேதனை அளிக்கிறது. விஜய் மாநாடுப்பா, நான் வேலைக்கு போயிட்டு மாநாட்டுக்கு போயிட்டு தான் வருவேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போறேன்ட்டு மாநாட்டுக்கு போனார் சாமி. 5 மணி வரைக்கும் வீடியோ கால் பண்ணி பேசினார். 5 மணிக்கு மேலே இருந்து போனே வரல சாமி. சரி செல்லு தான் தொலைஞ்சி போச்சுன்னு ஒரு பையன் எடுத்து பேசினியா. எங்கள் செல்லு கிடந்துச்சுங்க. அப்புறம் தான் சொன்னாங்க வண்டியில் அள்ளி போட்டுட்டு போனாங்கன்னு சாமி. எங்கள் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லவும் நாங்கள் போனோம். என் சாமியவே சார்ஜ் போட்டாங்க சாமி. என் சாமியை சேர்ந்து போயிருச்சு சாமி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.